அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஈரானை தாக்கும் நேரம் இதுதான். ஈரான் லாங் ரேஞ்ச் மிசைல் லாஞ்சரில் லோடு பண்ணிக்கொண்டு நியூயார்க் நகரத்தையும் டெல் அவீவ் நகரத்தையும் குறிபார்த்து தாக்க ரெடியாகி கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சதி திட்டங்கள். அந்த ராக்கெட்டில் கோமனியின் ஸ்டிக்கரை கூட ஒட்டியாகி விட்டதாம். ஈரான் தாக்கும் என்று கருதி கத்தார், குவைத், ஈராக், சிரியா போன்ற நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ வீரர்களை வேறு நகரங்களுக்கு கொண்டு போய் குடியமர்த்தி விட்டார்கள். யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலுடன் 800 சிறிய ரக கப்பல்கள் ஏவுகணைகளை தாங்கிக் கொண்டு லோடு பண்ணிக்கொண்டு ரெடியாக தான் இருக்கிறது. இருந்து என்ன பிரயோஜனம்? தாக்குதல் இன்னும் தொடங்கலையே. கல்ஃப் ஆஃப் ஒமானில் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். அவங்க காலையில் எழுந்ததும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு டாக்டர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று பாரதியார் பாடியதை அமெரிக்கா ட்ரம்ப் அதிபர் கேட்காததுனால அவருக்கு இன்னும் வீரம் வரமாட்டேங்குது, வீறு கொண்டு எழமாட்டேங்குது, தாக்குவதுக்கு தயங்குது. சேட்டலைட் பிக்சர்ஸ் காட்டும் படங்கள் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. போன வருடம் ஜூன் மாதம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேலே தொடர்ந்து தாக்குதலை நடத்தியது. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். 24 இடங்களில் நியூக்ளியார் சைட்டு மேலே நடத்திய தாக்குதலில் 12 இடங்களில் சிவியராக டேமேஜ் ஆகிருக்கு. கழிந்த 6 மாதங்களில் மறுபடியும் அந்த 12 இடங்கள் உயிர் தெழுந்துள்ளது. மிசைல் லாஞ்சிங் ஸ்டேஷன்களை மறுபடியும் சீரமைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது ஈரான். அது இரு நாடுகளையும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. இப்போது அதிலிருந்து ராக்கெட்டுகளை விட்டு ஈரானிய இராணுவம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. வயிற்றுக்கு சோறு தண்ணி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மிசைல் அணுகுண்டு இல்லாமல் மனுஷனால் வாழ முடியுமா? ஈரானை பொறுத்தவரையில் அது மூச்சுக்காற்றை விட முக்கியமானது. நட்டான்ஸ், போர்டோ, இஸ்பாகான் குண்டு வீச்சு டேமேஜுகளை அகற்றாத மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு அடியில் இவனுங்க ஆஃபீஸை திறந்து இருக்கிறானுங்க. இவனுங்களோட படுக்காளித்தனம் அமெரிக்காவுக்கு இப்போது தெரிந்து விட்டது. இட் இஸ் டூ லேட். ஈரான் நெகோசியேஷன் டேபிளுக்கு வந்தது எதுக்குன்னா நேரத்தை கடத்துவதற்கு தான். அந்த இடைப்பட்ட நேரத்தில் யுரேனியத்தை கடத்தி கொண்டு போவது, ஏவுகணைகளை வேறு இடத்துக்கு மாற்றுவது என்பது தான் நடக்கும். பங்கர் பஸ்டர் பாம்புகள் போட்டும் ஒருத்தன் பயப்படாமல் இருக்கான்னா அவங்கிட்ட வேற என்னமோ பெருசாக நீளமாக இருக்குன்னு தான் அர்த்தம். அதாங்க லாங் ரேஞ்சு ஏவுகணையத்தான் நான் சொன்னேன். இஸ்ரேல் ஈரானுடைய 45% மிசைல் ஸ்டாக்குகளை அழித்து விட்டது. 45% மிசைல் ஸ்டாக்ஸுகளை அழித்து விட்டதாக இஸ்ரேல் கூறுகிறது. பாலிடால் குடித்தும் ஒருத்தன் சாகாமல் இருக்கான்னா அவன் அந்த விஷத்தை விட கொடிய விஷம் படைத்தவனாகத்தான் இருக்க வேண்டும். நியூக்ளியார் சைட்டுகளை முழுமையாக அமெரிக்காவால் அழிக்க முடியவில்லை என்ற குறையை, அந்த உண்மையை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். கோமினி என்ற பாம்புக்கு பல்லில் விஷம் இல்லை, உடலெங்கும் விஷம் உள்ளது. அது அனக்கொண்டா பாம்பு மாதிரி பார்க்க பளபளான்னு இருக்குதே என்று கிட்ட போய் கட்டி அணைச்சி ஒரு உம்மா கொடுத்தா அது அப்படியே இறுக்கி நம்முடைய எலும்புகளை நொறுக்கி கொன்றுவிடும். முன்பு அமெரிக்காவின் ஹேக்ஸத் என்ன சொன்னார்? நவம்பர் 2025 நாம் நியூக்ளியர் சைட்டுகளை ஈரானில் துல்லியமாக தாக்கி அழித்து விட்டோம். அது இனி செயல்பட முடியாது. அதை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டுமானால் 1 அல்லது 2 வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொன்னார். ஆனால் 6 மாதத்தில் அந்த பாம்பு காற்றை குடித்து உயிர் பெற்று விட்டதே. டாஸ்மார்க் கடை மூடின மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ள சேல்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது மாதிரி தான் இதுவும். இடிஞ்ச கட்டடங்களுக்கு நடுவே சாராயம் காய்ச்சி வித்துக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. நாம் எதிர்பார்த்ததை விட டார்கெட்டை தாண்டி சாராய சேல்ஸ் நடந்துள்ளது. ஈரானை லேஸில் எடை போடாதீங்க, எடை போட வேண்டாம். 46 வருட குடும்ப பாரம்பரியமிக்க ஆட்சியில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வேற எந்த குடும்பத்துக்கும் தெரியாது, தெரியவும் கூடாது. இனிமேல் அவன் எழும்ப மாட்டான் என்று நினைத்த போதும் அவன்தான் முதல்ல எழுந்துச்சு சாமி ஆடுறான். இப்போது கோழி ரத்தம் குடிக்கிறான், ஆட்டு ரத்தம் கேட்குறான். ஆடு மேய்ப்பவர்கள் அரண்டு போய் ஓடுகிறார்கள். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை எலான் மஸ்கினுடைய தனியார் சேட்டலைட்டை வைத்து நவம்பரிலிருந்து ஈரானை கண்காணித்து கொண்டு படம் பிடித்து கொண்டு தான் இருக்குது. அந்த அப்சர்வேஷனில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸை பார்த்து
அந்த சேட்டலைட் சொன்ன உண்மை என்னவென்றால், நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கும் இடங்களில் வேகமாக கட்டட வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இப்போது பயன்பாட்டுக்கும் வந்துவிட்டது. இரவு வேளைகளில் கட்டடக் கழிவுகளை அகற்றி கட்டடப் பணிகள் நடக்காத மாதிரி காட்டிடுறாங்க. அது இப்போது முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. அது தீவிர பயன்பாட்டுக்கும் கொண்டு வரப்பட்டு விட்டது. நம்மளை இப்படி இளிச்சவாயனா ஆக்கி வச்சிட்டாங்களே என்று நாம் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. பார்க்க பெட்டிக்கடை மாதிரி தான் இருக்கும். அங்கு பல கோடி ரூபாய்க்கு கஞ்சா, அபின், மெத்தாம்பிட்டமின் மற்றும் போதை மாத்திரைகள் சேல்ஸ் ஆகலையா? அது மாதிரி தான் இதுவும். பார்க்க டம்மி பீஸாக இருந்துக்கிட்டு பயங்கரமான வேலைகளை செய்துக்கிட்டே தான்டா இருக்கான் இந்த ஈரான். ஈரானை நாம் தான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போவோம். ஈரானை எந்த பொருளாதார தடையும் நிறுத்தவில்லை. இந்த அணு ஆராய்ச்சி தடை, ஏவுகணை தயாரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஜூன் 2025 தாக்கி நியூக்ளியர் சைட்டுகளை அழித்தோம் என்று சொன்னார்கள். ஆகஸ்ட் மாதம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்கப்பட்டு விட்டது. அங்கு நவம்பரில் அது கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. டிசம்பரில் கிரகப்பிரவேசம் வேற நடத்திட்டானுங்க. ஜனவரியில் இருந்து அது செயல்பட தொடங்கிவிட்டது. இதெல்லாம் வருஷக்கணக்கில் நடக்கவில்லை, வாரக்கணக்கில் கட்டி முடிந்து செயல்பட ஆரம்பித்து விட்டது. ட்ரம்பை இது அதிர்ச்சிக்குள்ளாக வைத்து விட்டது. ஜூன் 2025 போருக்கு பிறகு மிசைல் உற்பத்தியை ஈரான் டபுள் ஆக்கிவிட்டது. இப்போ நாம தான் ஏமாந்த சோனகிரியா ஆகிவிட்டோம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைக்கின்றன. ஈரானிடம் பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாது. உடனடி தேவை தாக்குதல். நாம் சொன்னால் யூடியூப் நடத்துறதுக்காக வேண்டி அவன் இப்படி சொல்கிறான் என்று சொல்லுவாங்க. ஈரான் சென்று பார்த்தால் தெரியும். சென்ட்ரிஃபியூஜுகள் டியூபுகளை சுழற்றி கொண்டிருக்கும் போது நாம் என்ன நினைச்சோம்? இவனுக்கு பொழுது போகாமல் இஎஸ்ஆர் டெஸ்ட்டு நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கிண்டல் அடித்தோம். அவன் நமக்கு சுண்டல் தந்து விட்டு போய்விட்டான். யுரேனியத்தை செறிவூட்டிக்கிட்டு இருக்கான். அவன் அணு ஆயுத தயாரிப்புக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறான். ஈரான் என்ற நாட்டை இஸ்ரேலும் அமெரிக்காவும் வாழ விடமாட்டேங்கிறான் என்று சில விவரம் இல்லாதவர்களும் பல உலக நாட்டு முஸ்லிம்களும் சொல்லுகிறார்கள். ஈரானுடைய சர்வைவல் இஸ்ரேலுக்கு ஆபத்து. அமெரிக்காவாவது ஈரானிடமிருந்து கொள்ள தூரத்தில் இருக்கு. உடனே ஈரானால் தாக்க முடியாது. ஆனால் இஸ்ரேல் அப்படியா? 2000 கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்ளது. ஈரான் என்ற நாடு இஸ்ரேலுக்கு எதிரி என்று சொல்லுவது தவறு. அதன் ஆட்சியாளர்கள் தான் எதிரி. அவர்கள் இஸ்லாமிக்கு ஃபண்டமெண்டலிஸ்டுகளாகவும் மெண்டல்களாகவும் இருப்பதினால்தான் இஸ்ரேலின் எதிரியாக இருக்கிறார்கள். அதனால்தான் ஈரானை இஸ்ரேல் எதிரி என்று நாம் சொல்லுகிறோம். ஈரானிய மக்கள் இஸ்ரேலின் எதிரிகள் அல்ல. ஈரானிய மலைகளுக்கு அடியில் நடக்கும் அணு ஆயுத சோதனைகள் எதற்கு நடக்குது? பொங்கல் வரும்போது கரும்புடன் சேர்த்து யுரேனியத்தை மக்களுக்கு கொடுப்பதற்காகவா? 7 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவும் இஸ்ரேலும் மொசாத்து கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் நியூக்ளியர் சைட்டுகளை தாக்கி உடைத்தது. அது ஏன்? ஜூன் 13, 2025 இஸ்ரேலின் F-16, F-50, F-35 விமானங்கள் என 200 விமானங்கள் எல்லை தாண்டி போய் ஈரானுக்குள்ள நுழைந்தது ஏன்? அதற்கு ஆபரேஷன் ரைசிங் லயன் என்று பெயரும் வைத்தார்கள். நட்டான்ஸ் என்ற நியூக்ளியர் லேபில் தான் யுரேனியம் செறிவூட்டல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 60% பியூரிட்டி உள்ள யுரேனியம் ஈரானிடம் இப்பொழுது உள்ளது. அது 80% பியூரிட்டியான யுரேனியமாக மாறும்போது நியூக்ளியர் ஃபிஷனை ஏற்படுத்தி செயின் ஆஃப் நியூக்ளியர் டைட்ஸ்களை உருவாக்க முடியும். அதை உண்டாக்கி ஃப்ரீ நியூட்ரான்ஸ்களை அணுசக்தியை வெளிக்கொண்டு வர முடியும். அதை வைத்து அணு உலைகளை இயக்கி மின்சாரம் தயாரிக்கலாம். ஆனால் அவங்க அதை செய்வதற்காகவா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? அதற்காகவா இந்த ஈரான் இவ்வளவு பாடுபடுகிறது? ஈரானே ஒரு சமயம் அதை ஒத்துக்கொண்டு இருக்கிறதே. எங்களது முயற்சி வெற்றி பெற்றால் எங்களது முதல் கையெழுத்து இஸ்ரேலை அணுகுண்டு போட்டு தாக்குவதற்கு ஒப்புதல் அளிக்கும் மசோதாவில் தான் அந்த கையெழுத்தை நாங்கள் போடுவோம் என்று கூறியிருக்கிறார்களே. அதனால தான் இஸ்ரேல் ஆபரேஷன் ரெட் வெட்டிங் என்ற தாக்குதலை நடத்தி இராணுவ அதிகாரிகளை தந்திரமாக ஒரு இடத்தில் கூட வைத்து அத்தனை பேரையும் ஏவுகணையை விட்டு அழித்து அவர்களுக்கு தவசம் செய்ய ஏற்பாடு பண்ணினார்கள். அந்த தாக்குதலில் 3 சீனியர் இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஆபரேஷன் நார்னியா என்ற தாக்குதலை நடத்தி
11 நியூக்ளியர் சயின்டிஸ்டுகளை கொன்ற பிறகும் இஸ்ரேலுக்கு ஆபத்து விலகவில்லை இன்னும். இன்று நியூக்ளியர் சயின்டிஸ்டுக்கு உதவியாளர்களாக வேலை செய்து வந்த டெக்னீஷியன்களை சயின்டிஸ்டுகளாக பதவி உயர்வு கொடுத்து அணு ஆராய்ச்சியை கோமெனி தொடர்ந்து கொண்டிருக்கிறார். பழைய நிலைக்கு வர ஈரானுக்கு 1 வருடத்துக்கு மேல் ஆகும், 2 வருடம் ஆகும் என்று கணக்கு போட்ட இஸ்ரேலுக்கு அது 3-2-7 என்று போட்ட தப்பு கணக்கு என்று இப்போது தெரிந்துவிட்டது. இஸ்ரேலின் சர்வைவலுக்கு ஈரான் சர்வைவ் ஆகக்கூடாது என்று அவர்களுக்கு இப்போது நன்றாக புரிந்துவிட்டது. அதனால் அமெரிக்கா ஈரானை தாக்க தயங்கினாலும் இஸ்ரேல் இன்றோ அல்லது நாளையோ ஈரானை தாக்குவது உறுதி. இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் நியர் ஃபியூச்சர். ஈரானிடம் எவ்வளவு ஆயுதங்கள் உள்ளது, அவை எங்கெங்கு பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்ற விவரம் ஈரானை விட இஸ்ரேலுக்குத்தான் நன்றாக தெரியும். இதுவரையில் 1100 மிசைல்களை இஸ்ரேலை நோக்கி ஈரான் விட்டுள்ளது. அதில் 95% மிசைல்களை இன்டர்செப்ட் செய்யப்பட்டு அடிக்கப்பட்டுள்ளது. 36 மிசைல்கள் தான் ஜனங்கள் அதிகம் வாழும் பகுதியில் விழுந்து வெடித்து 28 இஸ்ரேலியர்கள் மாண்டு போனார்கள். அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது, பலருக்கு காயங்கள் ஏற்பட்டது. அதனால் இஸ்ரேலுக்கு அயன் டோமை கண்டுபிடிக்க காரணமே இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளிடம் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளத்தான் அவர்கள் அதை கண்டுபிடித்தார்கள். அவனுக்கு தான் நீக்கமர உலகெங்கும் நிரவி கிடக்கிறானே. அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். GPU 57 B2 பாம்பர்ஸ்கள் சேர்ந்து தாக்கியும் ஈரான் இப்போது உயிர் தெழுந்துள்ளது. அது ஒரு அதிர்ச்சி அளிக்கும் விஷயம் அல்லவா? அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அது மிகுந்த அதிர்ச்சி அளித்துள்ளது என்பது உண்மை. ஈரானிடம் தற்சமயம் எத்தனை கிலோ 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உள்ளது என்று யாருக்கும் தெரியாது. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியை அங்கு சோதனை செய்ய இன்னும் ஈரான் அனுமதிக்கவில்லை. நட்டான்ஸ், இஸ்ஃபாகான், போர்டோ பகுதியில் வேலைகள் நடப்பதை பைலட் லேப் என்ற சேட்டலைட் கண்டுபிடித்து இஸ்ரேலிடம் எச்சரித்துள்ளது. என்னை கேட்டால் ஈரான் மேல போரை தொடங்குவதற்கு ரொம்ப டைம் ஓவர்டியூ ஆகிவிட்டது. இல்லைனா இனிமேல் இஸ்ரேலில் குக்கர் வெடிகுண்டு, டிபன் பாக்ஸ் வெடிகுண்டு வெடிப்பது நிச்சயம். அதில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கும் என்பதும் நிச்சயம். சரி மக்களே, நான் மீண்டும் வந்து மீதியை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த். Subscribe Naradar Narayanan channel for more Gaza updates.